விருதுநகர் மாவட்டத்திலே 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அந்த 7 சட்டமன்ற தொகுதிகளிலே அடிக்கடி பெயரை ஞாபகப்படுத்தும் 2 சட்டமன்ற தொகுதிகளாக இருப்பது விருதுநகர் தொகுதியிலே வெற்றி பெற்ற செல்வி கீர்த்தனா அவர்களுடைய தொகுதியும், ராஜபாளையம் தொகுதியிலே வெற்றி பெற்ற ஜெகதீஸ்வரி அவர்களுடைய தொகுதியும் அடிக்கடி சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலும் வெளியாகி தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கக்கூடிய 2 பெண் அமைச்சர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். மேலும் விருதுநகர் மாவட்டத்திலே 2 பெண் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவர்கள் சரியாக இதை பயன்படுத்துகிறார்களா? மீண்டும் ஒரு சர்ச்சையில் இவர் சிக்குகிறார். அதாவது சாத்தூர் என்ற சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அந்த சாத்தூரிலே ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய லட்சுமணன் அவர்கள் இவருடைய ராஜபாளையம் தொகுதிக்கு வந்து எல்லா அரசு அலுவலகங்களிலும் சென்று லட்டு விநியோகித்ததாக ராஜகுரு என்பவரோட உரையாடுறாங்க ஜெகதீஸ்வரி. அவரும் ஒரு ஒன்றிய செயலாளரா இருக்காரு சாத்தூர்ல. அப்ப அவரோடு உரையாடும் போது சாத்தூரிலிருந்து ராஜபாளையத்துக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது, ஏன் எனது தொகுதிக்குள் அவர் வர வேண்டும், அவர் மீண்டும் ஒரு முறை அப்படி சாத்தூர்ல இருந்து வந்தார்னா அவரை ஜட்டியோட உட்கார வச்சு நான் லாக்அப்ல வந்து அவரை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவுக்கு மறுப்பு தெரிவித்து பேசிய ஜெகதீஸ்வரி அவர்கள் இது ஏஐயால் குடையப்பட்ட வீடியோ என்று கூட சொன்னார். ஆனாலும் கூட இந்த வீடியோவை கசிய செய்ததாக ராஜகுருவை எதற்காக ஒன்றிய செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அவர் மீண்டும் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வீடியோ இதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோ. இது எப்படி கசிந்தது என்று தெரியவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் ஒன்றிய சேர்மனாக களத்தில் நிற்க விரும்புகின்றேன். அதற்கு இடையூறாக சில பேர் செய்த சதி வலையில் சிக்கி அமைச்சர் அவர்கள் என்னை இந்த ஒன்றிய செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறார். அதனால் மீண்டும் என்னை கட்சி பணியில் சேர்த்து கட்சி பணியாற்ற உதவ வேண்டும் என்று இவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வீடியோ சமூக ஊடகங்களிலே வைரலாகி வருகிறது. மாண்புமிகு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் உரிமைத்தொகை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய போ ஜெகதீஸ்வரி அவர்களின் ஆபாச படங்கள் அடங்கிய தொகுப்பு தங்களிடத்தில் இருப்பதாக கூறி மாண்புமிகு அமைச்சரையே மிரட்டுவதாக மென்சி மீடியாவிலே பேட்டி கொடுக்கிறார். ஜூனியர் விகடனுக்கு அளித்த பேட்டியிலே இந்த வார செய்தி பரபரப்பான செய்தியாக வந்திருக்கிறது. அவர்களிடத்திலே என்னுடைய ஆபாச படங்கள் இருப்பதாக கூறி என்னை மிரட்டுகிறார்கள் என்று பதிட்டுகிறார். அவர்கள் மீது கட்டாயம் எஃப்ஐஆர் பதிவு செய்து நான் வழக்கு தொடவேன் என்று சொல்லுகிறார். ஒரு அமைச்சருக்கே, அதுவும் குறிப்பாக சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் உரிமைத்தொகை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவருக்கே இந்த நிலை என்றால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய 4 கோடி பெண்களுக்கு இவர் எப்படி பாதுகாப்பான துறை அமைச்சராக இருப்பார் என்ற கேள்வி இல்லாமல் இல்லை. இவர் யார் மிரட்டியது பொதுத்தளத்திலே வெளியிட வேண்டும். இப்படி இவரை மிரட்டுகிறார்கள் என்றால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று எஃப்ஐஆர் பதிந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அப்படி எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதியப்படவில்லை.